ராம்கி எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இது வந்து ஒரு ஆய்வு அப்படிங்கிறது பல ஆய்வுகளில் இது ஒன்றாக பார்க்கணுமா, இல்லை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியிருக்கா? எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்து முதல்வரிடந்து ஒரு 6 வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் ஒரு 6 நிஜமான 6 தான் ஆக்சுவலாக இது வந்து அந்த வகையில் வந்து இதுக்கு வந்து உள்நோக்கம் இருக்கலாம், வேறு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்போது ஒரு 3 ஆண்டுகள் வந்து ஒரு சுணக்கம் இருந்தது. ஏன்னா முதல் நாளே வந்து அம்மா உணவகம் வந்து பெரிய இந்த ஆட்சி முதல் நாளே என்ன அடிப்படையில் சொல்றீங்க? அடிப்படையில் ஒரு இடத்துலயும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இல்ல 400 நிச்சயமாக இல்ல. 2022 வந்து மேயர் அவர் சொல்லும்போது ஒரு 35 இடங்கள்ல வந்து சரியான ரெஸ்பான்ஸ்லன்னு நிறுத்திட்டாங்க. இப்ப 400 இல்ல, அது இல்ல 405 406 இருக்கு. 400க்கு குறைவா இல்ல, ஆனால் இன்னும் அதை விரிவுபடுத்தப்படலன்னு வேணா சொல்லாமே தவிர இருக்கிறது 400 குறையாமல் இருக்கு. நான் புழங்குகிற பகுதிகளோட பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல ஆலந்தூர்ல அந்த பகுதியில இல்ல, வானவப்பேட்டில இல்ல, நிறைய இடங்கள்ல வந்து மூடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் பல்வேறு காரணம். 400ங்கிற எண்ணிக்கையை நான் உறுதிப்படுத்திட்டு தான் நிகழ்ச்சிக்கு வந்தேன். எங்களுடைய ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில கேட்டுட்டு தான் ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில இல்லைங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா அது அரசுடைய முன்னெடுப்பு கூட மக்கள் மத்தியில ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ல, அது இல்ல. ஏன்னா அது காரணம் வந்து உணவுகளுடைய தரம், அதெல்லாம் ஒரு காரணமா சொல்லப்படுது. ஆனா நீங்க இது மூலமாக ஒரு அரசியல் கணக்கு இருக்கா அப்படின்னு நிச்சயமா இருக்கு. ஆனா இது ஒரு ஏதாவது ஒரு ஓட்டு வங்கியை குறிவைத்து நடத்தப்படுகிறாங்க இல்ல. ஏன்னா இதுல பெரும்பாலும் பயனடைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வட இந்திய தொழிலாளர்கள் தான். சென்னைக்கு புலம்பெயர்ந்து வந்து ஒரு பிழைப்புக்காக வந்தவர்கள் தான். ஸோ அவங்கள நம்பிலாம் நம்ம வந்து அரசியல் பண்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது முழுக்க சென்னைக்கான ஒரு விஷயம் அது. ஆனால் இதை தாண்டி ஒரு தேசிய ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ண முடியும். திமுகவுக்கு ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அது வந்து ஒரு தொடர்ச்சியாக இதுக்கு முக்கியமான காரணம் நினைக்கிறது வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு செய்தியை சொல்லுது என்னன்னா, அதிமுக தொண்டர் வந்து எப்போ என்னாலும் திமுக ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரு மித்தை வந்து உடைத்து விட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது இதனால் வரைக்கும் இளைமறை காயா வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வந்து பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாமல் இருந்து வந்த திமுகவினர் இன்றைக்கு வந்து வெளிப்படையாக அவர்களை கொண்டாடுவதற்கு கூட தயாராகி விட்டார்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுது. இதுல வந்து ஒரு பின்னணியில் அரசியல் கணக்கு ரீதியாக ஒரு எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சர் உயர்வாகவும் சொல்லிட்டு இருக்காரு, அவருடைய நெருக்கத்தில் பல முறை வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்காரு. இன்றைக்கு நேரடியாக சொல்வதற்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால இந்த இதெல்லாம் ஒரு பெரிய வாக்குகள் வந்து சேராது. ஆனா ஒரு பெரிய பர்செப்ஷன், அதாவது தமிழகம் முழுக்க அந்த ஒரு திராவிட மாடல தொடர்ச்சியாக ஒரு ஸ்டாலின் தன்னை நிரூபித்துக் கொள்ளாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா இது தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு எடுத்திருக்காங்க, நல்ல விஷயம். ஆனா அது எப்படி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போக முடியும்? ஏன்னா நிறைய சந்தேகம் 3 ஆண்டுகளா நடக்கும்போது இதுல என்ன இல்ல என்னன்னா அடிப்படையில நிதி சிக்கல்கள். ஏன்னா சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 100 கோடி தான் ஒதுக்கப்பட்டது, அப்புறம் 120 கோடினாங்க. இன்னைக்கு தேவை, நிதி தேவை. ரெண்டாவது எல்லா மாநகராட்சியிலையும் கோவை ஆகட்டும், திருநெல்வேலியில் வந்து இதுக்கு ஒதுக்கீடு பண்ண முடியாது, 2 கோடி தான் நினைக்கிற வருஷத்துக்கு, அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை நிறுத்தினாங்க. இது ஆரம்பத்தில் வந்து என்னன்னா ஒரு 400 இடங்கள் ஆரம்பிச்சு 1000 இடங்கள் தான் இலக்கா வச்சது. தமிழ்நாட்டுக்கு மாநகராட்சி மட்டும் இல்ல, ஒவ்வொரு நகராட்சியிலும் குறைந்தபட்சம் 2 அப்படிங்கிற இலக்கை வச்சு போனாங்க. இன்றைக்கு அதுல நம்ம ரீச் பண்ண முடியல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அரசையும் குறை சொல்லலாம், கடந்த 3 ஆண்டுகளுக்கான ஸ்டாலின் அரசையும் சொல்லலாம். ஸோ இன்றைக்கு இருந்து ஆரம்பிக்கிறோம், இன்னைக்கு 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு இதை வந்து தமிழ்நாடு இன்னைக்கு 400ல இருந்து ஆரம்பிக்கிறோம், 400ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இங்க வார்டுக்கு 2 இடம், 2 நிச்சயமா 400ங்கிறது இன்னொரு எப்படியும் வந்து எப்படி இன்னொரு நிச்சயமா 1000 கடந்தாக வேண்டும். அதற்கு நிதி எங்கே தேவைப்படுகிறது. ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து நீங்க ஆரம்பிச்சு நிறுத்திட்டீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிடும். ஏன்னா நீங்க மெட்ரோ ரயில் திட்டம் வந்து சொல்லும் போது அதற்கு நிதி மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு தரவில்லை, அதனால நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சு பண்ணோம் அப்படிலாம் இதுல சொல்ல முடியாது. ஏன்னா இதுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து நீங்க அதை நிறுத்தி கண்டிப்பா சக்சஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு பெரிய விஷயம். அதை தொடர்ச்சியா நடத்தி இருக்கோன்றாரு. 450 கோடி ரூபாய் அது வரைக்கும் செலவு பண்ணி இருக்கிறோம். அது ஆனாலும் அதை தொடர்ச்சியா அரசு செய்ய நீங்களே சொல்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னா பொலிட்டிக்கலாவும் அதையே கைவிட போறாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்யணும் தான், நிச்சயமா பெட்டரா செய்யணும் நினைப்பாங்க. அதற்கு தயாராக இருக்கிறார். அது ஒரு திருப்பு. இதெல்லாமே மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு தேடி வருகிற, சென்னை வருகிற எல்லா மக்களுக்குமான ஒரு திட்டம் தான் அது. சோ இது இந்த நலத்திட்டங்களால ஒரு இமேஜ் பிராண்ட் கிரியேட் ஆகும். இது வந்து தேர்தல் அரசியல்ல வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும். அதனாலதான் நீங்க டைட்டில் சொல்லும்போது அதிமுக வாக்குகளை கவருவதற்கா அப்படி சொன்னா அது நிச்சயமா இல்ல. அது வந்து நீங்க தேர்தல் கணக்குல வைக்க முடியாது. ஆனா ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். இதுல ஏன் அப்புறம் அதிமுக வந்து இப்ப வரவேற்கணும் அல்லது இதை கடந்து கூட போலாம், ஆனா அதை விமர்சிக்க கூடிய இடத்துக்கு ஏன் வராங்க? அதுல ஒரு பதற்றம். அது அவங்க விமர்சனம் நியாயம் இருக்கிறது. அவங்க நீங்க வந்து தொடர்ந்து வந்த நாள்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க, அம்மானத்தை நாங்க வந்து நிறுத்த போறதில்லை, அதே பேர்ல கண்டினியூ ஆகும். ஆனா 3 வருஷமா பெரிய இடங்கள் ஒரு சுணக்கமான நிலை தான். அப்ப அவங்களுடைய விமர்சனத்துக்கு நியாயம் இருக்கிறது இல்ல. நீங்க வந்த நாள்ல இருந்து திரும்ப இதை இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறதை நீங்க 3 ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களுடைய விமர்சனம் வந்து கெளி குத்தா இருந்திருக்கும்.
சோ அந்த இடத்துல அவங்க பக்கம் விமர்சனத்துல இல்ல எங்கேயா ஒரு இடத்துல இப்ப நீங்க வந்து 400 செயல்படல முடங்கி இருக்கு, அப்புறம் இவர் வந்து அதை எடுத்து செய்யறாருன்னா அந்த குறைய சொல்லலாம். தொடர்ச்சியா செயல்பாட்டுல இருக்கிற ஒரு திட்டத்துல நீங்க முடங்கி இருக்கு, சுணக்கம் இருக்கு. சுணக்கம்னா நீங்க போதுமான அளவுக்கு இல்லங்கிறீங்களா? அது என்னவா? நிச்சயமா. அதாவது நீங்க சென்னையில நீங்க எங்க ரேண்டமா எடுத்து பாருங்க, ஒரு நாள்ல வந்து ஒரு 10,000-15,000 பேர் வந்து சாப்பிடக்கூடிய இடத்துல இன்னைக்கு 1000 பேர் 1500 பேர் தான் வராங்க. ஸோ இந்த அதாவது என்னன்னா சென்னை மாநகராட்சி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க. இது வந்து ஒரு இந்த மாடல் கிடையாது. இது வந்து நீங்க இந்த இதுல இருந்து ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய மாடலே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க வந்து மாதம் வந்து ஒரு 1000 ரூபாயாவது வந்தால்தான் நாங்க வந்து இதை கொண்டு போக முடியுங்களா டார்கெட் வச்சாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது ஆக்சுவலா. ஸோ அதை தாண்டி வேறு விதமான அப்ரோச், வேற ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்து கொண்டு போய் சேர்த்தால் அது பழைய சுறுசுறுப்பு வரும். நிச்சயமாக 10 ஆண்டுகளுக்கு முன் இருந்த அந்த வரவேற்பு தமிழ்நாட்டில் இல்லை. ரெண்டாவது நீங்க இந்த சாப்பாடு விலைகள் பாருங்களா, ₹1 இட்லிங்கிறது மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு ₹3 இட்லி கொடுக்கலாம். இன்னைக்கு அது மாதிரி சாதங்கிறது ₹10 போடலாம். நீங்க ₹3 சாதங்கிறது ₹10 போடும்போது அதோட குவாலிட்டிங்கிறது ஏறும். ஸோ இது போன்ற சில சீர்திருத்த விஷயங்களை கொண்டு வந்து அதே நேரத்தில் நிதி விஷயத்திலையும் ஒரு சரிப்படுத்தினால் அது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு இதாகும். நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. விலையை ஜாஸ்தி வைங்கிறாரு. இது நோக்கமே மக்களுக்கு, பாமரர்களுக்கு, அந்த கூலி தொழிலாளர்களுக்கு எளிய விலையில் கொடுப்பது அப்படிங்கறதுதான். ₹1 ஒரு இட்லி எத்தனை முறை சகோதரர் போய் அங்க சாப்பிட்டுருக்கான்னு தெரியல. நான் சாப்பிட்டுருக்கேன், அதனால எனக்கு நல்லா தெரியும். நாங்க இருக்கிற அண்ணா நகர், போரூர் இந்த மாதிரி ஏரியால எல்லாம் அது இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. நல்லாவே இயங்குது. ஆனா போதுமான ஊழியர்கள் இருக்காங்களான்னு அக்னீஸ்வரன் கேக்குறாரு. 8 பேர் 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு இப்படி காரணம் பாருங்களேன். சகோதரரே சொல்றாரு இப்ப கூட்டம் அதிகம் இல்ல அப்படின்னு. இதுக்கு எப்போ அதிகபட்ச கூட்டம் இருந்ததுன்னா கொரோனா பீரியட்ல இருந்தது. கொடுக்கறதே குறைவா கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அதாவது இது இப்ப நீங்க உணவு உற்பத்திக்கான பொருள் கொடுக்கறதே குறைவா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் குறைக்கப்பட்டது இல்ல. காய்கறி, சமையல் எரிவாயு இதெல்லாமே கூட்டுறவு மூலமாகத்தான் வருது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொரோனா அந்த ஊரடங்கு பீரியட்ல இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் சாப்பிடறதுக்கு வசதி இல்ல. அது மாதிரி சகோதரர் சொல்ல வட இந்திய தொழிலாளர்கள் தான் நிறைய சாப்பிட்டாங்க. அப்படி இல்ல. நாம எனக்கு தெரிந்த கவிஞர்கள், படைப்பாளர்கள் அவங்க கூட ஊரடங்கு நேரத்துல ஊருக்கு போக முடியாம இந்த அம்மா உணவகத்தின் மூலமா தான் சாப்பிட்டாங்க. அதனால இப்ப வாழ்க்கை இயல்பா இருக்குல்ல, அதனால அங்க போக வேண்டிய தேவை குறைஞ்சிருக்கலாம், அதனால கூட்டம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா இந்த 2021ல 400 கோடி ரூபாய் அந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி அரிசி, கோதுமை இதுக்காக தமிழ்நாடு அரசின் மானியமா 69 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. மொத்தமா 469 கோடி ரூபாய் 2021 கொடுத்திருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சகோதரர் வந்து தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஏன் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துகின்ற திட்டம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை என்பதை நம்முடைய முதல்வர் முழுக்க முழுக்க உணர்ந்திருக்கிறார். இன்னும் எத்தனை காலத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கின்னு சொன்னாரு. அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு சொல்லுங்க. நான் வாய் திறக்கல. இல்ல பேசிட்டோன்னே நீங்க தொடர்ச்சி பேசிடலாம். சொல்லுங்க. பெண்களை இன்னும் எத்தனை காலத்துக்கு தாலிக்கு நீங்கள் உங்களுடைய அடையாளம் தாலி மட்டும்தான் வச்சிருக்க. அதுக்கு பதிலாக தானே இப்ப புதுமை திட்டம் மாதம் நீ படி 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 என்று நம்முடைய முதல்வர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெண்ணுக்கு அடையாளம் அவளுடைய கல்விதானே தவிர தாலி இல்லை. இந்த பேச்சை இந்த விவாதத்தோட நீங்க நிறுத்துங்க. ஆண்களே நீங்கள் நிறுத்துங்கள். முதல்ல தாலிக்கு எங்களுக்கு தங்கம் தேவையில்லை. அந்த தங்கத்தை அவளே பெற்றுக்கொள்வாள், அவளே சம்பாதிப்பாள். கல்வியை அவளுக்கு. ஜெயக்குமார் ஒரு கேள்வி வைக்கிறார். மடிக்கணினி, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம் இதெல்லாம் நிலைமை என்னாச்சு? நீங்க அக்கறையா இருந்தா இதெல்லாம் தொடர்ந்து இருப்பீங்களேங்கிறார். இல்ல, மடிக்கணினி எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், எப்படி நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக மிக நாகரிகமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறாங்கிறதுக்கு பதவி ஏற்ற உடனே நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் அந்த முந்தின வருஷத்துல பிரிண்ட் பண்ணப்பட்ட அந்த புத்தகங்கள் அதுல அம்மாவோட படம் இருக்கு, அதை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, அதை அப்படியே கொடுங்க. இந்த ஒரு நாகரிகம் மிக்க ஒரு முதல்வரை வச்சுக்கிட்டு நீங்க 3 வருஷமா ஏன் போல 3 வருஷமா ஏன் போல 3 வருஷமா அதை நிறுத்தல இல்ல. நான் அந்த கார்பரேஷனோட பட்ஜெட், அதோட வரவு செலவு, அதனுடைய நிதி நிர்வாகம் எல்லாமே நம்முடைய முதல்வர் பார்வைக்கு வந்துட்டு தானே போகுது. அப்ப அதுல முற்றுப்புள்ளி வைக்கல இல்ல. அப்ப அவருடைய ஆதரவோடு அவருடைய சம்மதத்தோடு தான் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கணும். விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச உடனே எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறுது அப்படிங்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் பயன்படுத்துகிற ஜியோவோட விலை எங்கேயோ போயிடுச்சு. இதுக்கு பிரதமர் வாயே திறக்கலையே.